ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அவுள் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு வாட்டி கழுவிக்கோங்க. அதிலலாம் தூசியெல்லாம் இருக்கும். நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துருங்க. இப்போ இது கூட நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணுறேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சரி. நான் வந்துட்டு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்தேன். அதில் வந்து 2 ஸ்பூன் வந்துட்டு அவளுக்கு போட்டோம். மீதி இருக்கிற அரை கப்பில் மீதி இருக்க தயிரை வந்துட்டு நம்ம இந்த ரவையில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூட வந்து அரை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். தண்ணி வந்து எடுத்தோடனே நிறைய ஊற்றிடக்கூடாது. இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மூடி போட்டு அதே மாதிரி 10 to 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சிடலாம். இந்த ரெண்டுமே வந்துட்டு நல்லா அப்படியே ஓரமாக இருக்கட்டும், ஊறட்டும் நல்லா. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம வந்து காய்கறியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறி பட்டாணி, கேப்சிகம், கேரட்டு என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு கேப்சிகமும் கேரட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அதை வதக்கினா போதும். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அந்த ரவையும் அவளையும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு அவளும் அதே மாதிரி நல்லா ஊறி இருக்கு. இது ரெண்டையும் கலந்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அவல் வந்து நல்லா மசிகிற மாதிரி நம்ம வந்து அந்த ரவையோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச அந்த காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். அப்படி எடுத்து இப்படி போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பனியாரக்கல்லில் வந்துட்டு கொஞ்சமாக நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனாக வந்துட்டு நம்ம இந்த ரவையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நீங்கள் ஈவினிங்கில் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கூட குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்துட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கருகிரும்.
அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்லோவாக அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இன்னொரு பக்கம் அதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். அதே மாதிரி அகைன் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம அதே மாதிரி மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு 2 பக்கமே. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பராக நம்மளுடைய ரவை பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு நீங்கள் இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாவு ரெடி பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக அந்த பணியாரம் வந்து செஞ்சிடலாம். ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.